Hello friends, welcome to my YouTube channel day 16. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது thread filling. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்போதும் போல ஃபர்ஸ்ட் பேக் செயின் ஸ்டிட்ச் போட்டு தொடங்கிக்கோங்க. நம்ம வந்து ரெண்டு லைன் போடுறோம். மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் ஆப்போசிட் போட்டுருக்கேன் பாருங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எப்படி ஃபில் பண்றோன்றத பாருங்க. எப்பவும் போல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி செயின் போடுறோம். எப்படி போடுறோம்னா அந்த லைனுக்கு பக்கத்துல ஒரு குட்டி செயின் போட்டு ஒரு லாங் செயின் எடுக்கிறோம். எடுத்து ஃபர்ஸ்ட் இருக்க லைனுக்கு முன்னாடியே வந்து நம்ம அந்த லாங் செயினை முடிச்சிட்டு பக்கத்துல மறுபடியும் ஒரு குட்டி செயின் போடுறோம். ஏன்னா அந்த செயின் வந்து இந்த சைடும் அந்த சைடும் நகராம இருக்கிறதுக்காக தான், அந்த ஃபில்லிங் நகராம இருக்கிறதுக்கு தான் அந்த குட்டி லாக் போடுறோம். நீங்கள் கோடு வரைஞ்சிட்டு போடலாம். போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நகர்ந்துரும், ஈவனாக தெரியாது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் வந்து லைனாக போட்டுறோம். சில்க் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் வந்து ரெண்டு பக்கமும் அவுட்ரு லைன் மாதிரி கொடுத்துட்டு அதை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். நீங்கள் நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எப்படி ஃபில் பண்ணுறோன்றது. இந்த ஃபில்லிங் வந்துட்டு நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, ப்ளவுஸில் நம்ம ஒரு டிசைன் போட போகிறோம் அப்படின்னா அந்த டிசைன் பேட்டர்னை ஃபில் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ளவரு, லீஃபு அந்த மாதிரி ஃபில்லிங்க்கு இந்த டைப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் த்ரெட் ஃபில்லிங் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபில்லிங்க்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த மெத்தடு. நாங்கள் இதை வந்து அடுத்ததில் வந்து உங்களுக்கு லீஃப் ஃபில்லிங்கும் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள். அந்த ஃபில்லிங்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு டெய்லி 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக எங்களை லாஸ்ட் 1 மந்த் எங்களால் வீடியோ போட முடியல. ஃபங்க்ஷன் ப்ளவுஸ் எல்லாம் வந்ததுனால கொஞ்சம் பிஸியாகிட்டேன். இனிமேல் நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ போடுறோம். நீங்கள் எங்கள் வீடியோ பாருங்கள். டெய்லி 1 ஹவர் வீட்டில் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆரி கிளாஸை ஈஸியாக கற்றுக்க முடியும். முடிச்சுட்டு அவுட்ரு லைன் வந்து மறுபடியும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். செயின் ஸ்டிச் மட்டும்தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் வந்து அந்த இடத்துல சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து ஸ்டோன் செயின் வந்து ரன்னிங் ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அவுட்ரு லைன் வந்து நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மெட்டீரியல் நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லீஃப் ஃபில்லிங் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பென்சிலில் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு நம்ம அவுட்ரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுருங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஷேப் எடுக்கும் போது அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் போன கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும். இதை வந்துட்டு முடிச்சுட்டு நம்ம எடுக்கும் போதே எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். நூலை வந்து இப்போ எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்லேருந்து எடுக்கும் போதே லைன் வந்து கிராஸில் தான் எடுக்கிறேன், ஸ்ட்ரெயிட் எடுக்கலை. கிராஸில் எடுத்துகிட்டு ஒரு குட்டி செயின் போடுறேன். அந்த அவுட்ரு லைனுக்கு உள்ளே லாங் செயின் இருக்கணும், அவுட்ரு லைனுக்கு வெளியே குட்டி செயின் இருக்கணும். இதுதான் ப்ராசஸ். ஒரு லாங் போடுறோம், ஒரு ஷார்ட் போடுறோம். இது உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஜரி த்ரெட்லேயும் இந்த ஃபில்லிங்கை வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு லாங்கு ஷார்ட்டுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மெத்தட் தான் இதுலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஒரு லாங் போட்டு ஒரு குட்டி செயின், ஒரு லாங் போட்டிருக்கேன், ஒரு குட்டி செயின். அந்த சப்போர்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம அந்த அவுட்ரு வந்து நம்ம கொடுத்துட்டு அது உள்ளே ஃபில் பண்ணுறோம். நம்ம போடுறது பார்க்க அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் நூலை வந்து இழுத்துட்டீங்க, டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களோட அந்த கிளாத்தில் வந்து ஓட்டை விழும். அதனால் ரொம்ப நூலை இழுக்காதீங்க. மீடியமான டைட்டில் கொடுத்து எடுக்கும் போது உங்களுக்கு அந்த கேப் வராது. நாங்கள் போட்டிருக்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். லாஸ்ட்டாக முடிச்சுட்டு நான் இதுலேயும் வந்துட்டு செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்ரு லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அவுட்ரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணலாம். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், ரன்னிங் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ஜரி த்ரெட்டில் கூட அவுட்ரு கொடுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக ஆரி கற்றுக்க முடியும். இப்போ பாருங்கள், அவுட்ரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம த்ரெட்டை வச்சு எப்படி ஃபில் பண்ணுறோன்னு பாருங்கள். லாங்காக ஒரு செயின் எடுத்துகிட்டு ஒரு குட்டி செயின் அந்த அவுட்ருக்கு வெளி சைடில் தான் வந்து நம்ம அந்த குட்டி செயின் போட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணும் போது பாருங்கள், அந்த ஃப்ளவர் வந்து அகலமாக இருக்கும். அதனால் நம்ம அந்த கீழே இருக்க உள்ளே இருக்க ரவுண்டு வந்து குட்டியாக இருக்கிறதுனால நேராக அதுக்குள்ளேயே அந்த ஃப்ளவரை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட முடியாது. அதனால் இடையில ஒன்று விட்டு ஒன்று சென்டர்லேயே வந்து நம்ம குட்டி லாக் போட்டுருவோம். நீங்கள் நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு குட்டி செயின் போட்டுட்டு
லாங் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் சென்டர்லேயே வந்து நான் முடித்து அங்கே ஒரு லாங் எடுத்து மறுபடியும் ரிவர்ஸில் போயிட்டு அங்கேருந்து ஒரு குட்டி செயின் போட்டு லாங் எடுத்து அந்த ரவுண்டுக்குள்ளே நம்ம போடுவோம். பாருங்கள் இப்போ அங்கேருந்து லாங்காக ஒரு செயின் எடுக்கிறேன். அங்கே பாருங்கள் குட்டி செயினை அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு குட்டி செயின் போடுறோம். மறுபடியும் ஒரு லாங் எடுத்து அந்த ரவுண்டு அவுட்ரு சைடில் ஒரு குட்டி செயின் போட்டு நம்ம திருப்புறோம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்று போடுறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லைன் நீங்கள் வரும்போது அந்த ரவுண்டுக்கு வர வேணாம், பாதியிலே நீங்கள் நிறுத்தி அந்த இடத்துல ஒரு குட்டி செயின் போட்டுட்டு மறுபடியும் பின்னாடியே ரிவர்ஸில் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் லாங் எடுக்கும் போது நீங்கள் அந்த ரவுண்டுக்குள்ளே போய் ஃபினிஷ் பண்ணால் அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹோல்ஸும் அந்த அளவுக்கு விழாது, கிராஸ் அடிக்காது, ஸ்ட்ரெயிட் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் நல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எப்படி போடுறோன்றது உங்களுக்கு புரியும். இது முடிச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம சுற்றி அவுட்ரு ஃபில்லிங் பண்ண போகிறோம். அவுட்ரு வந்து நான் வந்து ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கேன். ஜரி கொடுத்தா பார்க்க ஹைலைட் பண்ணி காமிக்கும், அதனால் நான் ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் உள்ளே இருக்க அந்த ரவுண்டில் வந்துட்டு நீங்கள் போட்டிருக்க கலரே கொடுக்கலாம், இல்லை வந்து சில்க் த்ரெட்லேயே வேறு கலர், எல்லோ கலர், உங்களுக்கு என்ன கலர் உள்ளே வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வச்சு செயின் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சுகர் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாம். நீங்கள் ஸ்டோன்ஸ் கூட ஒட்டலாம் உள்ளே. நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபினிஷிங் லாஸ்ட் வந்து அவுட்டரில் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் போகிற த்ரெட்டை சுற்றி எப்போவுமே ஒரு குட்டியாக ஒரு ஹோல்ஸ் வரும். அந்த ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அவுட்ரு வந்து எப்போவுமே ஃபினிஷிங் கொடுக்கணும். அவுட்ரு கொடுக்கும் போது தான் உங்களுக்கு பார்க்கவும் அந்த ஒர்க் வந்து ஃபினிஷிங் நீட்டாக தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ் கேட்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் வாட்சிங்.